காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க, உங்கள் மெத்தடில் சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 பேருக்கு அளவு சொல்கிறேன். இந்த டம்ளரில் நான் வந்து 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 200-225 தான் பிடிக்கும். 1/4 கிலோ தட்டைப்பயிறு ஒரு 50 கிராம், 1/2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இது இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சாம்பார் தூள், மஞ்சள் தூள், உப்பு. தட்டைப்பயிரை வந்து ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. தட்டைப்பயிறு ஊற வைக்கவெல்லாம் அவசியம் இல்லைங்க. சும்மா போட்டு வச்சிங்கனாலே விசில் வந்ததுனால வெந்துடும். அரிசியை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அரைக்கிறதுக்கு கொடுத்த பொருள் எல்லாம் இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். ஜீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு. நைஸாக அரைக்கக்கூடாது, தண்ணி விடாமல் குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுவோம். தட்டைப்பயிரை பாருங்கள், இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. இதோ ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எடுத்து இப்படி நசுக்கினீங்கன்னா கையில் நசுங்கிடணும். அந்தளவுக்கு வெந்தால் போதும். அப்புறமா நம்ம மறுபடியும் சாதத்தில் போட்டு கொஞ்சம் வேகும் இல்லையா, கரெக்டாக இருக்கும். அதனால் ஊற வச்சுலாம் இங்கே பாருங்கள், நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி போட்டுருவோம். தக்காளியை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு போட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டாம். அதை போட்ட உடனே நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். சாம்பார் தூள், மஞ்சள் தூள். அது ஏன்னா நம்ம மிளகும் காரம், பச்சை மிளகாயும் போட்டுக்கிறோம். காரம் பார்த்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். அதே மாதிரி தட்டைப்பயிருக்கு தனியாக தண்ணி சேர்த்த வேண்டாங்க. சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ஊற்றினா போதும். தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நடணும் அரிசியை. இப்போ வந்து இந்த பயிரை வேக வச்சோம் இல்லையா, அதை கொட்டிடுவோங்க. இப்போ அரிசியை போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்தால் சாதத்தை வெயிட் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டுருவோம். 3 விசில் 5 நிமிஷம் சிம் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போவுமே மூடி போடுங்க. அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். வாங்க 3 விசில் வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம். 3 விசில் 5 நிமிஷம். இப்போ நம்ம தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுது. இப்படி ஒரு கலக்கி விட்டு நெய் அல்லது கடலெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. தயிர் சூப்பராக இருக்கும்.
புளிக்காத தயிராக நல்ல தயிராக இருந்ததுன்னா ஃப்ரெஷ் தயிர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். புழுங்கல் அரிசி நீங்கள் எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் போட்டுக்கலாம், பச்சரிசிக்கு வேண்டாம். தயிர், நெய். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த தட்டைப்பயிர் சாதத்தையும் நம்ம இன்னொரு மெத்தடில் செய்யலாம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக ஆகிடும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.